Shalom, and I trust everyone is fine in God's grace. ஷாலோம், நீங்கள் எல்லாரும் தேவனுடைய கிருபையால் நல்லா இருப்பீங்க என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். Welcome to our study on the book of Galatians. This is lesson number 3. கலாத்தியர் புஸ்தகத்தை நாம் வேத ஆராய்ச்சி செய்ய வந்திருக்கோம். இது மூன்றாவது பாகம். Now, in the first two lessons, we looked at an introduction to the book of Galatians. We found out what was going on for Paul to write this letter. முதல் ரெண்டு பாகத்தை பார்க்கும் பொழுது கலாத்தியர் புஸ்தகத்துடைய ஆரம்பத்தை, அதாவது அறிமுகத்தை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். நாம் பவுலோடு எழுதின இந்த நிருபமானது என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி நாம் தெளிவாக பார்த்தோம். Now, if you remember, I told you every episode that we read, it is important to find out what caused them to write the letter. அதாவது ஒவ்வொரு நிருபங்களையும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, நான் சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு நிருபங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த நிருபங்கள் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று அறிவது மிக முக்கியமான ஒரு காரியம். If you remember, the analogy is like listening to someone talking on the phone. You can hear what the person is saying, but what is the other person saying? உங்களுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை நான் தந்திருந்தேன். இப்படியாக தொலைபேசி வாயிலாக ஒருவர் பேசும் பொழுது நீங்கள் பார்க்கிற அந்த நபர் பேசுகிறது மட்டும்தான் உங்களால் கேட்க முடியும். ஆனாலும் தொலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கிற நபரை அவருடைய வார்த்தையோ அல்லது சத்தத்தை உங்களால் கேட்க முடியாது. We try to figure out what the other person is saying based on what this person is saying. நாம் எப்படி என்று சொன்னால், இந்த தொலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நபர் எப்படியாக பதில் சொல்கிறார்களோ அதை வைத்து தான் நாம் கணிப்போம் அந்த இடத்தில் அவர்களை என்னத்தை பேசுகிறார் என்று சொல்லி. That's how it is when you read a letter. We know what the apostle is writing. We know what he is saying, but what are they saying there? What is happening there? நாம் நிருபங்களை வாசிக்கும் பொழுது பவுல் எதை எழுதுகிறார், எப்படிப்பட்ட காரியங்களை எழுதுகிறார், எதை நோக்கி போகிறார் என்று சொல்லி நம்மளால் வாசிக்க அதை அறிய முடியும். ஆனாலும் அந்த இடத்தில் அவர்களுடைய பதிலானது எப்படி இருந்திருக்கும், அவர்கள் எப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டிருப்பார்கள் என்று சொல்லி நமக்கு அந்த ஒரு விவரம் நம்ம இடத்தில் இல்லை. Now, in some places quite easy because directly we are told this is a problem, but in other episodes it's not so direct and clear, so we have to very carefully look at what we are reading and always ask this question, why is he saying this? சில நிருபங்களை பார்க்கும் பொழுது நம்ம சுலபமாக கண்டுபிடிக்க முடியும் ஏன் இதை பவுல் வலியுறுத்துகிறார் என்று சொல்லி. ஏன் என்று சொன்னால் அதோடைய சர்ச்சை என்ன, பிரச்சனைகள் என்று சொல்லி என்னவென்று சொல்லி அவர் முன்கூட்டியே சொல்லிவிட்டு அவர் அந்த நிருபத்தை தொடர்ந்து எழுதுவார். ஆனால் சில நிருபங்களை பார்க்கும் பொழுது நம்மால் அது கணிக்க மட்டும்தான் முடியும் என்று சொன்னால், சில நிருபங்கள் இவர் எழுதியிருப்பார், அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. For Galatians is quite easy because number of times Paul tells us this is what they are teaching you and that is wrong. கலாத்தியர் புஸ்தகத்தை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் என்று சொன்னால், பவுல் அங்க நடக்கிற பிரச்சனைகளை குறித்து முதல் பேசிவிட்டு தான் பிறகு அதுக்குண்டான தீர்வை அவர் நிருபமாய் எழுதுவார். Nevertheless, an important key when you study any epistles is to keep on asking the question, why is he saying this? Why is he using these words? இருப்பினும் நீங்கள் எந்த நிருபங்களை வாசித்தாலும் நாம் கேட்க வேண்டிய ஒரு முக்கிய கேள்வி என்னவென்றால், ஏன் பவுல் இதை வலியுறுத்த வேண்டும், ஏன் பவுல் இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் அந்த காரியத்தை வலியுறுத்த வேண்டும். Not only the apostle Paul, any epistle that we read, we need to ask the question, why? அப்போஸ்தலர் பவுல் எழுதின நிருபங்கள் மட்டுமல்லாமல் எந்த நிருபங்களை வாசித்தாலும் ஏன் அப்படி என்று சொல்லி ஒரு பெரிய கேள்வி கேட்க வேண்டும். Now, the first two lessons, we spent some time on the introduction and we ended in giving a simple outline for the epistle of the Galatians. அதாவது முதல் ரெண்டு பாகங்களை பார்க்கும் பொழுது நம் அறிமுகத்தை நாம் கவனித்தோம். அந்த அறிமுகத்திலிருந்து இந்த கலாத்தியர் புஸ்தகத்தை இலகுவாக நாம் இப்படியாக பங்காக நாம் பிரித்திருக்கிறோம். 6 chapters neatly divided into 3 segments. 6 அதிகாரங்கள் இருக்கிறது, 3 பங்காக நாம் பிரித்திருக்கிறோம். Now, generally this is how any commentary will divide for us. 6 chapters in 3 segments, 2 chapters each. அதாவது பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இப்படி தான் இந்த நம்ம அப்படியா கமெண்ட்ரியில் வாசிக்கும் பொழுது இப்படி தான் பங்காக பிரித்திருப்பார்கள். ஸோ 6 அதிகாரங்கள் இருக்கிறது, 3 பங்காக நாம் பிரித்திருக்கிறோம். Each segment 2 chapters.
ஒவ்வொரு பங்கு பார்க்கும்போது 2 பங்காக பிரித்திருக்கிறோம். Maybe later on in your Bible, you want to write this on top of the book of Galatians, or if there's space at the end of it. So every time you look at Galatians, this will help you to give you the big picture, 2 chapters, each division. ஒருவேளை நீங்கள் இந்த காரியத்தை கலாத்தியர் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அதுக்கு மேலாக நீங்கள் எழுதலாம். ஏனென்று சொன்னால் பிறகு ரொம்ப நாள் கழித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த காரியங்களை குறித்து உங்களுக்கு சுலபமாக இருக்கும். Now the first 2 chapters is personal, where Paul opens up his experiences. முதல் 2 அதிகாரங்களை பார்க்கும் பொழுது அது தனிப்பட்ட காரியமாக இருக்கிறது. பவுல் தன்னுடைய அனுபவத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். The next 2 chapters is doctrinal, where he explains the gospel. அடுத்த 2 அதிகாரங்களை பார்க்கும்போது 3-4 உபதேசத்தை குறித்து அவர் வலியுறுத்துகிறார். நற்செய்தியின் உச்சரிப்பு பேசுகிறார். And as in most of his epistles, Paul does not only focus on theology, on doctrine, he also will tell us, now we know the theology, the correct theology, how do we apply it? He also talks about practical Christian living. எல்லா நிருபங்களை போல அவர் உபதேசத்தை மட்டும் போதிக்காமல், சில இறையங்களை மட்டும் போதிக்காமல், அது நடைமுறை வாழ்க்கையில் நாம் எப்படி வழிநடத்துவது, அபியாசிப்பது என்று சொல்லி பவுல் அந்த இடத்துல வலியுறுத்துவார். Now I have named this as number 1, chapter 1 and 2, an affirmation of the gospel. நான் இதை எப்படி பேரு சூடியிருக்கின்ற சொன்னால் 1-2 அதிகாரங்களை பார்க்கும்போது இது நற்செய்தியின் உறுதிமொழி. Second, he explains the gospel, the articulation of the gospel. இரண்டாவதாக இது நற்செய்தியின் உச்சரிப்பு, பவுல் நற்செய்தியின் உச்சரிப்பாக வைத்திருக்கிறார். Or explaining the gospel. அல்லது இந்த நற்செய்தியை அவர் விளக்குகிறார். And thirdly, application of the gospel. மூன்றாவதாக நற்செய்தியின் பயன்பாடு என்று சொல்லி நான் பேர் சூடியிருக்கிறேன். Okay, so now we'll get into the text. இப்பொழுது We'll look நம்ம at the first 2 chapters. Now we won't be looking at the first 2 chapters in one lesson. We'll take a few lessons, but we want to look at the first part where Paul affirms his calling and his gospel. நாம் முதலாவதாக 2 அதிகாரங்களை நாம் கவனிக்க போகிறோம். இந்த வசனங்களை வாசிக்க போகிறோம். இந்த வசனங்கள் இந்த 2 அதிகாரங்களை பார்க்கும் பொழுது இந்த ஒரு பாடத்திலே முடிக்க மாட்டோம். இன்னும் பல பாடங்கள் நம்ம இப்படியாக கற்றுக் கொடுப்போம். இந்த 2 அதிகாரங்களை பார்க்கும்போது பவுலுடைய நற்செய்தியின் உறுதிமொழியை நாம் கவனிக்க போகிறோம். Okay, let's read chapter 1 verses 1 to 5. நாம் வாசிக்கப்போமாக முதல் அதிகாரம், கலாத்தியர் முதல் அதிகாரம் 1 5 வசனம் வரையிலும் நாம் வாசிக்கப்போம். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலியமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நான், என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லோரும் கலாத்தியா நாட்டிலுள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். Paul, an apostle, sent not from man nor by a man, but by Jesus Christ and God the Father, who raised him from the dead, and all the brothers and sisters with me, to the churches in Galatia. Grace and peace to you from God our Father and the Lord Jesus Christ, who gave himself for our sins to rescue us from the present evil age, according to the will of our God and Father, to whom be glory forever and ever. Amen. Okay, let's look at the first 5 verses where Paul will affirm his authority. நம் முதல் 5 வசனங்களை பார்க்கும்போது பவுல் அவர் தன்னுடைய அதிகாரத்தை அவர் உறுதிமொழிப்படுத்துகிறார். Paul doesn't just introduce himself as an apostle, because the people that are reading or receiving this episode, they know him. He's the one who planted the church. பவுல் இந்த இடத்தில் தன்னை அப்போஸ்தலர் மட்டும் இந்த இடத்தில் அறிமுகப்படுத்தாம, ஏன் என்று சொன்னால் அங்க இருக்கிற ஜனங்கள் அறிந்திருக்கிறார்கள் பவுல் ஒரு அப்போஸ்தலர் என்று சொல்லி. Yeah, so the churches in Galatia started by the apostle Paul. They know he's an apostle. ஸோ கலாத்தியருடைய சபையை பார்க்கும்போது பவுல் தான் ஆரம்பித்து வைத்தார். அதனால் அவர்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள் பவுல் ஒரு அப்போஸ்தலர் என்று சொல்லி. But look at the way he introduces himself. ஆனாலும் அவர் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்று சொல்லி பாருங்கள். He makes it clear, not from men, not through men, but by God through Jesus Christ. மனுஷனாக அல்ல,
எந்த வழியினாலும் அல்ல தேவனாலும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய இருக்கிற பவுலாகிய நானும் என்று சொல்லி பவுல் அறிமுகப்படுத்துகிறார். Why must he emphasize this? ஏன் பவுல் இந்த காரியத்தை வலியுறுத்த வேண்டும்? Perhaps someone there is saying, some men appointed him. We don't know who appointed him, But Paul makes it very clear, no man appointed me. I have been appointed as apostle by God the Father through Jesus Christ. ஒருவேளை அந்த இடத்துல இருக்கிறவர்கள் இந்த சந்தேகத்தை எழுப்பி இருக்கலாம், யார் பவுலை அப்போஸ்தலரா நியமித்தது என்று சொல்லி. அதற்கு தான் பவுல் பதில் கொடுக்கலாம், மனுஷ மூலமாய் அல்ல, அதாவது தேவன் மூலியமாக தான் நான் அப்போஸ்தலனாக இருக்கிறேன் என்று சொல்லி உறுதிப்படுத்துகிறார். I have been called to be an apostle not by any man but by God. My appointment, my anointing is from God. நான் எந்த மனுஷ மூலியமாக அப்போஸ்தலனாக மாறவில்லை, பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாக இருக்கிற நான் என்னை அவர் நியமித்தார் என்று சொல்லி பவுல் வலியுறுத்துகிறார். Now he is writing to not a church but to the churches, plural, in Galatia. நல்லா கவனிங்க, இந்த இடத்தில் சபைக்கல்ல சபைகளுக்கு என்று சொல்லி பன்மையை நாம் பார்க்கிறோம். அவர் எழுதுகிறார் இந்த நிருபத்தை. If you can recollect from lesson 1, we looked at the two different views regarding to whom did Paul write. When we read about Galatia, is it northern Galatia or southern Galatia? நாம் ஆரம்பத்திலே பார்க்கும் பொழுது பவுல் யாருக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார், வடக்கு கலாத்தியர்களுக்கா அல்லது தெற்கு கலாத்தியர்களுக்கா என்று சொல்லி அந்த காரியத்தை நாம் கவனித்தோம். Today's scholarship believe that is southern Galatia. If that is correct, then it will be to the towns or places where Paul went during his first missionary journey. இன்னைக்குள்ள காரியங்களை பார்க்கும் பொழுது சில வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், இந்த காரியமானது, இந்த நிருபமானது தெற்கு கலாத்தியர்களுக்கு எழுதப்பட்டுள்ளது. ஏனென்று சொன்னால் தெற்கு கலாத்தியர் என்று சொல்லும் பொழுது இங்க இருக்கிற சில பட்டணங்களில் பவுல் ஊழியம் செய்து வந்து கொண்டிருந்தார். Some of the main places will be Derbe. சில முக்கியமான இடங்களை பார்க்கும்போது டெர்பி, Iconium, Pisidion, Antioch, Antioch, and Lycaonium. என்று சொல்லப்படுகிற இப்படிப்பட்ட. This are mentioned when we read the book of Acts. When Paul and Barnabas went on their first missionary journey, these are some of the churches where they planted. இது அப்போஸ்தல நடபடிகள் இப்படியாக பவுலும் பானாபாவும் ஊழியம் செய்யும் பொழுது இந்த இடத்துல தான் அவர்கள் முதலாவது ஊழியர் செய்ய ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. Now, so he's writing not to one single church, but to the churches in this area called Galatia. இங்க பார்க்கும்போது பவுல் ஒரு குறிப்பிட்ட சபைக்கு எழுதாமல் கலாத்தியர் இருக்கிற சபைகளுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். Now, I don't know if you observe when you read the epistles by Paul does not write the whole letter himself. நீங்க பவுலின் நிருபங்களை பார்க்கும் பொழுது இந்த முழு நிருபங்களை பவுல் மட்டும் எழுதவில்லை. No, he doesn't write the letter by himself, the whole letter. இந்த முழு நிருபத்தை பார்க்கும் பொழுது அவர் மட்டும் இது எழுதுகிறது இல்லை. அவர் மட்டும் சொல்லும்போது what we mean is Paul doesn't write the whole letter. Somebody will write for him. இந்த முழு நிருபத்தை பார்க்கும்போது இன்னொருவர் பவுலுக்காக உதவி செய்து எழுதுவார். Now later in our lesson we will look at it. Why? How do we know it's from Paul? We will look at it later in our lessons. ஏன் இந்த பவுலிருந்து இப்படியாக சொல்லி பிறகு பாடங்களில் நம்ம இதை கவனிப்போம். So Paul will dictate and he will have what we call an eminency. That means someone who's an expert in writing. As Paul dictates, that person will write. பவுல் அந்த இடத்தில் இப்படியாக அவர் கூறுவதும் அசைவதும் நாம் பார்க்க முடியும். இன்னொருவர் எழுதுகிறவர், அதாவது டிக்டேட், அவர் என்ன செய்வார், அவர் இந்த நிருபத்தை பவுலுக்காக அவர் எழுதுவார். And Paul will speak and the other person, a scribe, will write it down. பவுல் இந்த காரியத்தை சொல்லும் பொழுது இன்னொரு நபர் இது நிருபமாய் மாற்றுவார். Give you an example. It so happens that we know at least one of them. அதாவது ஒரு உதாரணத்தை கொடுக்கும் பொழுது இன்னொருவரே நமக்கு தெரியும். One of the secretaries that Paul used, we know at least one of them because he will give his name. அதாவது பவுலுக்கு எழுதுவர்களை பார்க்கும் பொழுது அதுல ஒருவருடைய பெயரை பவுல் சொல்லுவார். நமக்கு நன்றாக தெரியும். Okay, go to Romans chapter 16. ரோமர் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். Romans chapter 16, the last chapter.
ரோமர் 16ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரம் verse 22. 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கப்போமாக. இந்த நிருபத்தை எழுதின தெர்த்தியு ஆகிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன். I, Tertius, who wrote this letter, I also salute you. Now, I, Tertius, who wrote this letter. இந்த நிருபத்தை எழுதின தெர்த்தியு ஆகிய நான். So, who wrote the letter to the Romans? யார் இந்த ரோமர் நிருபத்தை எழுதினார்? Paul or Tertius? பவுலா தெர்த்தியுவா? Paul will dictate, Tertius a scribe, he will write. பவுல் பேசும் பொழுது தெர்த்தியு என்ன செய்வார்? அது நிருபம் மாற்றுவார். So like this, when all the other epistles, Paul will quote someone, an expert in writing, will write it down. இதே போலதான் மற்ற நிருபங்களை பார்க்கும்போது பவுல் அந்த இடத்துல அவர் பேசும் பொழுது இன்னொருவர் அந்த காரியத்தை எடுத்து எழுதுவார். So how do you know it's Paul? Because the handwriting is someone else's handwriting. ஸோ நமக்கு எப்படி தெரியும் இது பவுல் தான் என்று சொல்லி? ஏன்னு சொன்னால் எழுத்து கையெழுத்து பார்க்கும் பொழுது இன்னொருவருடைய கையெழுத்து மாதிரி இருக்கிறத. Later in our lesson, we will look at it. பிறகு இந்த காரியத்தை வரும் பாடங்களை நான் கவனிப்போம். Now, modern scholarship believes that when Paul dictated, he didn't have just one person writing, he'll have a few people writing. So at one time, he'll have a few copies. அதாவது இங்க நவீன பண்டிதர்களை பார்க்கும்போது, வேத பண்டிதர்களை பார்க்கும்போது அவர்கள் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், பவுல் பேசும்பொழுது ஒருவர் மட்டும் அங்கே உட்கார்ந்து எழுத மாட்டார். பல பேர்கள், அதாவது ஒரு சிலர் அப்படியாக அவர்கள் அமர்ந்து கொண்டிருப்பார்கள், அவர்கள் எல்லோரும் எழுதுவார்கள். அப்படியாக இருக்கும் பொழுது இப்படியாக சில நிருபங்கள் வெளியாகும் என்று சொல்லி. In other words, at one time, you won't just have one copy, you'll have a few copies. இன்னொரு வார்த்தையில சொல்ல போனால் ஒரே நேரத்தில் பல காரியங்கள், பல நிருபங்கள் அந்த இடத்துல எழுதப்படும். Paul will keep one copy for himself. For example, in this instant, churches in Galatia, so maybe 4 or 5 churches. So when Paul dictated, you may have 4 or 5 people writing at the same time. பவுல் அவருக்குன்னு ஒரு அசலை எடுத்து வைத்திருப்பார். மற்ற இடத்துல பேசும் பொழுது அவர் சபைகள் என்று சொல்லும் பொழுது ஒரு சிலர்கள் அந்த இடத்துல அவர்கள் இந்த நிருபத்தை எழுதி கொண்டிருப்பார்கள். Now, what the apostles wrote themselves, we call it autograph. அப்போஸ்தலர்கள் அவர் கைப்படையாக எழுதினால் அதனுடைய பெயர் ஆங்கிலத்தில் ஆட்டோகிராஃப். Yeah. Now, whether they are own handwriting or they're dictating, the first copy is called an autograph. அவர்கள் சொந்தமாக எழுதினாலும் கைப்படையாக எழுதினாலும் அல்லது அவர்கள் சொல்லி மற்ற எழுதினாலும் அந்த முதல் அசலானது அது ஆட்டோகிராஃப் என்று சொல்லுவார்கள். Today they're using the word autographs in the plural. இன்றைக்கு ஆட்டோகிராஃப்ஸ் என்று சொல்ல பன்மையில பயன்படுத்தப்படுகிறது. So I just want you to know at this moment, Paul will dictate his letters and there will be a scribe who will write it down. We know at least one of them because in Romans the scribe will mention, I, Tertius, who wrote this. ஆதலால் இந்த காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் பேசவும் இன்னொருவர் எழுதுவோம், நிருபத்தை எழுதுவோம் என்று சொல்லி இந்த காரியம் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இது ஆதாரபூர்வமாக ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் தெர்த்தியு ஆகிய நான் என்று சொல்லுகிற அந்த இடத்துல பவுல் பேரு சூடப்பட்டிருக்கிறது. Anyway, in any letter we want to know who is writing, to whom he is writing. So in this case, Paul to the churches in Galatia. So எந்த நிருபத்தை எடுத்தாலும் அவர் யார் எழுதுகிறார், யாரிடத்தில் எழுதப்படுகிறது என்று சொல்லி இந்த நிருபத்தை பார்க்கும் பொழுது கலாத்தியில் இருக்கிற சபைகளுக்கு எழுதப்பட்டுள்ளது. And he will talk about Jesus Christ raised from the dead. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி அவர் பேசுவார். He is not talking about someone who died and remains dead. ஒருவர் மரித்து போய் மரித்ததாவே இருப்பவர் குறித்து அவர் பேசவில்லை. Any religion, any movement started by a man, that man has died and he remains dead. யார் எவர் இப்படியாக எந்த மார்க்கத்தை ஆரம்பித்தாலும் அவர்கள் மரித்து போய்விட்டார்கள், இன்னமும் அவர் மரித்ததாவே தான் கிடக்கிறார்கள். But Jesus Christ overcame death. So when he talks about Jesus, he's talking about someone who has rise from the dead.
ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மரணத்தை மேற்கொண்டார். அதனால் இந்த இடத்துல பார்க்கும்போது பவுல் யாரை குறித்து பேசுகிறார்? உயிரோடு எழுந்தவரை குறித்து பேசுகிறார். You see, when he's talking to the Galatians, who is he keeping in the center? He's keeping Jesus Christ. இங்க நல்லா கவனிங்க. கலாத்தியர்களிடத்தில் அவர் பேசும்பொழுது அவர் யாரை மையப்படுத்தி பேசுகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி பேசுகிறார். So even in correcting the Galatians, even in trying to show the Galatians what error they have moved away, the center of his message is Jesus Christ. கலாத்தியர்கள் அவர் அப்படியாக பவுல் அவர் அப்படியாக அவர் சில காரியங்களை குறித்து அவர் கண்டிக்கும் பொழுது யாரை மையப்படுத்துகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்துகிறார். Sometime in disagreeing with people, or you're talking to someone or from a cult, we want to disprove, show them that they are wrong, show them the Bible is saying something else. We can do it and yet miss Jesus. சில நேரத்தில் ஒரு சில பேர் இடத்தில், மற்ற மார்க்கத்தை உள்ள இடத்தில் நாம் தர்க்கம் செய்யும் பொழுது நாம் இப்படியாக அவர்களுடைய காரியத்தை நாம் அந்த காரியம் உண்மை இல்லை என்று சொல்லி நிரூபிக்க நாம் தர்க்கம் செய்வோம். ஆனா என்ன மறந்து விடுவோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை மைய நபராக வைக்க நாம் மறந்து விடுவோம். So whether we are discussing, whether we are debating, whether we are delivering a message, let it be Christ-centered. நாம் கூடி பேசுகிறோமோ அல்லது நாம் செய்தி சொல்லுகிறோமோ அல்லது தர்க்க செய்கிறோமோ இதில் எல்லாத்திலும் இயேசு கிறிஸ்து ஒரு மைய நபராய் நாம் எப்பொழுது வைத்திருக்க வேண்டும். He keeps Christ in the center. He says, raised from the dead. He is no longer dead, but he died for our sins. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மைய நபராக வைத்து அவர் சொல்கிறார், அவர் உயிரோடு எழுந்தவர், அவர் இன்னமும் மரிக்கவில்லை, ஆனாலும் அவர் நமக்காய் மரித்தார் என்று சொல்லி He சொல்கிறார். died for our sins. அவர் நம்முடைய பாவத்துக்காய் மரித்தார். You see, you may have many religious leaders, many teachers talking about this is God, this is truth, so many religious teachings. அதாவது இங்க அநேக மார்க்கங்களை பார்க்கும் பொழுது சில மார்க்க தலைவர்கள் இப்படியாக அவர்களுடைய கடவுளை குறித்து அதிகமாய் பேசுவார்கள். Whoever God is, they talk about God, they talk about religion. There's so many different views and ideas out there. எந்த கடவுளாக இருந்தாலும் கடவுளை குறித்து பேசுவார்கள், அவருடைய வழிபாடுகளை குறித்து பேசுவார்கள், மதத்தை குறித்து பேசுவார்கள், அநேக காரியங்களை குறித்து பேசுவது உண்டு. They will give a lot of information. நிறைய தகவல்களை கொடுப்பார்கள். But we need more than information. We need a redeemer. நமக்கு தகவல்களை தாண்டி நமக்கு ஒரு இரட்சகர் வேண்டும். The gospel that we believe is the gospel about redemption. Jesus died for our sins. அதாவது நாம் விசுவாசிக்கிற இந்த நற்செய்தியானது அது மீட்பின் நற்செய்தியாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டெடுத்தார். So our gospel is not just about information. Our gospel is about a person who can rescue us from our sins. நம்முடைய நற்செய்தியானது அது வெறும் தகவலாக மட்டுமல்லாமல் அந்த நற்செய்தியானது நம்மை காப்பாற்றின தேவனை குறித்து பேசுகிறது. He delivers us from our sin. He also delivers from this present evil age. நம்முடைய பாவத்திலிருந்து விடுவித்து இந்த காலத்தின் இந்த பிரபஞ்சத்தின் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். See, there are two worlds. நல்லா கவனிங்க, இங்க ரெண்டு உலகம் இருக்கிறது. One is this present evil age that we're living in. ஒரு உலகத்தை பார்க்கும்போது இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மோசமான ஒரு உலகம். But when we accept the Lord Jesus, we are now to live in a different world. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு இனி நமக்கு இன்னொரு உலகம் தரப்படுகிறது. When I say a different world, what I mean is we are now in the kingdom of God. நான் இன்னொரு உலகம் என்று சொல்லும்போது என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால் தேவ ராஜ்யத்தை குறித்து நான் பேசுகிறேன். So we have the kingdom of the devil, the kingdom of the world, and we have the kingdom of God. சத்ருனுடைய ராஜ்யம் என்று இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது, இப்பிரபஞ்சத்தின் ராஜ்யம் என்று சொல்லி இந்த மூன்று ராஜ்யங்களை நாம் பார்க்க முடியும். So we must understand we are in this world, but we are subjects of the kingdom of God. Therefore, we have certain etiquettes that we need to follow. We don't follow the ways of the world. As a subject of the kingdom of God, we have our own belief system. அதனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த மோசமான உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வாழ்ந்து இருந்தும் நமக்கு சில விதிமுறைகள் அல்லது நமக்கு காரியங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் இந்த உலகத்தில் என்று சொல்லி. So we are saved from our sins.
we are also to not live as we did before, but to live as a subject of the kingdom of God. ஆதலால் நாம் பாவத்திலிருந்து மீட்கெடுக்கப்பட்டோம். இனி அந்த பாவத்தோடு நாம் வாழாமல் நாம் எடுக்கப்பட்ட ஒரு ஜனமாக நாம் இந்த உலகத்தில் தொடர்ச்சியாய் வாழ வேண்டும். So in the first 5 verses we see Paul will establish his calling as an apostle, makes it very clear. It's not from any man, but it's from God. இங்க முதல் 5 வசனங்களை பார்க்கும்போது பவுல் தெளிவாக சொல்லுவார், அதாவது அவர் தேவன்தான் அவர் அப்போஸ்தலராகிய அவர் மாற்றினார் என்று சொல்லி நியமித்தார் என்று சொல்லி தெளிவாக சொல்லுவார். Because these false teachers who have come into the churches in Galatia, they may even question, is Paul really an apostle? Was he one of the 12? ஏனென்று சொன்னால் இந்த கள்ள உபதேசர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் கலாத்தியர் சபைக்கு சென்று இந்த கள்ள உபதேசத்தை கொடுத்து அவர்களுக்கு சந்தேகத்தை எழுப்புவார்கள், பவுல் அவர் நிஜமான ஒரு அப்போஸ்தலரா என்று சொல்லி. That is why he makes it very clear that his calling is from God. அதனால்தான் பவுல் இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக பேசுகிறார், நான் பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலராய் இருக்கிறேன் என்று சொல்லி. Now, because Paul he started the churches in Galatia, he has an apostolic authority over there. பவுல் இந்த கலாத்தியர் சபையை ஆரம்பித்ததுனால அப்போஸ்தலருக்கு உண்டான எல்லா அதிகாரம் பவுலுக்கு உண்டு. Now, he has an apostolic authority over there. அந்த சபையின் மேலாக இவர் ஒரு அப்போஸ்தல அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். See, every church Paul planted, he will have elders to oversee the church. But because he is the founder, he exercises an apostolic authority over all the churches. எந்த சபையெல்லாம் பவுல் அப்படியாக அவர் ஸ்தாபிக்கிறாரோ அந்த சபைகளுக்கு சில மூப்பர்களை அவர் நியமித்து வைப்பார். ஆனால் இந்த அவர் ஸ்தாபித்த சபைகளை பார்க்கும்போது ஒரு அப்போஸ்தலருடைய அதிகாரத்தை அவர் பயன்படுத்த முடியும். He writes and speaks with authority. அவர் எழுதுகிறதும் அவர் பேசும் பொழுதும் அதிகாரத்தோடு தான் பேசுவார். Now, in the book of Romans, Paul will write to them saying that he wants to continue his ministry in faraway places, but on the way he wants to come to the church at Rome. ரோமர் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது பவுல் சொல்வார், ஒரு சில இடங்களில் நான் ஊழியத்தை நான் தொடர்ச்சியாய் செய்ய வேண்டும், ஆனாலும் என்னுடைய வர பாதையில் நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுவார். And he will write, he said, I hope that you will help me and you will send me. அப்பொழுது பவுல் சொல்லுவார், நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும், நீங்கள் என்னை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி சொல்லுவார். See, Paul's ministry, Antioch was the headquarters. From there, he went and did from there he will go on his missionary journey. He'll come back to Antioch. பவுலுடைய ஊழியங்களை பார்க்கும் பொழுது அந்தியோக் என்று சொல்ல அந்த இடமானது அவருக்கு ஒரு முக்கிய இடமாய் காணப்பட்டது. அந்த இடத்தில் தான் ஊழியத்தை அதிகமாய் விரைவாக செய்கிறதை நாம் பார்க்க முடியும். After some time, he'll make Ephesus as his headquarters. கொஞ்ச நாள் பிறகு அவர் எபேசு பட்டணத்தை அவருடைய ஹெட் குவார்ட்டரா மாற்றி விடுவார். From there he will evangelize the surrounding areas. அந்த இடத்திலிருந்து பல இடங்களில் ஊழியம் செய்து கொண்டிருப்பார். Now he wants to go to very far places. இப்ப இன்னும் மிக தூரத்துக்கு போக வேண்டும் என்று பவுல் யோசிக்கிறார். He hoped to make Rome as his next headquarters. இப்ப அடுத்ததாக ரோமாபுரியை அவர் அப்படியாக ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறார். And in writing in chapter 1 he will say, I do not build on another man's foundation. முதல் அதிகாரத்தை ரோமரை வாசிக்கும் பொழுது பவுல் சொல்லுவார், இன்னொரு நபருடைய அஸ்திவாரத்தில் வைத்து நான் கட்டவில்லை என்று சொல்லி. Then why are you coming to Rome? அப்படியே நீ ரோமாபுரிக்கு வர வேண்டும். The church in Rome was not found by any apostle. It was started by believers. ஏன்னு சொன்னா ரோமாபுரியில் இருக்கிற சபைகளை பார்க்கும்போது எந்த ஒரு அப்போஸ்தலர்களும் இந்த இடத்தில் ஆரம்பிக்கவில்லை. இது இந்த விசுவாசிகள், அங்க இருக்கிற விசுவாசிகள் இந்த சபைகளை ஸ்தாபித்தார்கள். So Paul is coming to Rome because no apostle started the church. Otherwise, Paul will not go to Rome, because his principle, I will not build on the foundation laid by another person, meaning by another apostle. ஏன்னா பவுலை பார்க்கும்பொழுது இந்த இடத்துல ரோமாபுரியில பார்க்கும்போது எந்த ஒரு அப்போஸ்தலரும் இந்த இடத்துல ஆரம்பிக்கவில்லை. விசுவாசிகள் கூடினார்கள், அது சபையாக ஆரம்பித்தது. ஆதலால் பவுலுடைய கோட்பாடை பார்க்கும் பொழுது இன்னொருவனுடைய அஸ்திபாரத்தை வைத்து நான் அதில் கட்ட மாட்டேன் என்று சொல்லி அந்த கோட்பாடில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். To every church that he planted,
Paul had an apostolic authority. He can write, he can rebuke them, he can correct them because he had the authority as an apostle over the church he planted. ஆதலால் பவுல் ஆரம்பித்த ஒவ்வொரு சபைகள் மீது அவருக்கு அதிகாரம் உண்டு. எப்படிப்பட்ட அதிகாரம் என்று சொன்னால் அவர்களை கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு உபதேசத்தை சரியாக கொண்டு வருவதற்கு எல்லா அதிகாரம் அவருக்கு இருக்கிறது என்று சொன்னால் இந்த சபைகளை ஆரம்பித்தது பவுல் தான். Now, 6 chapters is a very small letter, but look at the number of times that he talks about the cross. நல்லா கவனிங்க, இங்க 6 அதிகாரங்கள் இருக்கிறது. ரொம்ப சுருங்கின ஒரு நிருபமாக இருக்கிறது. அதனால சிலுவை குறித்து எவ்வளவு முறை பேசியிருக்காருன்னு சொல்லி பாருங்கள். Let's read chapter 2 verse 20. 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கப்போமாக. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். In English? I have been crucified with Christ, and I no longer live, but Christ lives in me. The life I now live in the body, I live by faith in the Son of God, who loved me and gave himself for me. Chapter 3 verse 1. 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கப்போம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்பட்டிருந்தாரே. You foolish Galatians, who has bewitched you? Before your very eyes, Jesus Christ was clearly portrayed as crucified. Verse 13. 13ஆம் வசனத்தை வாசிக்கப்போம். மற்ற யூதரும் அவனுடனே கூட 3:13, right? 13ஆம் வசனம். 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி தூக்கப்பட்ட correct. தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகியபடி இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். Christ redeemed us from the curse of the law by becoming a curse for us. For it is written, "Cursed is everyone who is hung on a pole." Chapter 5 verse 11. 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்தேசனத்தை பிரசங்கியாதவனாய் இருந்தால் இதுவரைக்கும் எண்ணத்திற்கு துன்பப்படுகிறேன். அப்படியானால் சிலுவையை பற்றிய வரும் இடர் ஒளிந்திருக்குமே. Brothers and sisters, if I'm still preaching circumcision, why am I still being persecuted? In that case, the offense of the cross has been abolished. A few more verses, but the number of time he talks about the cross. சில வசனங்கள் இருக்கிறது. ஆனாலும் பவுல் சிலுவை குறித்து அதிகமாய் பேசியிருக்கிறார். Now when you talk about the cross, we're talking about the death of Christ on the cross. That's what we mean by cross, what Jesus accomplished on the cross. சிலுவை என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் மரித்து கிரகமாய் சில காரியம் அவருடைய ரத்தத்தை செலுத்தி நம்மை மீட்டெடுத்ததை குறித்து நான் பேசுகிறேன். Jesus died on the cross for our sins. Therefore, we must also die so that our passions can be, so that we also die from our passions. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் நம்முடைய பாவத்துக்காக மரித்தார். அப்படியே இருக்கையில் நாமும் நம்முடைய எல்லா ஆசைகளை விட்டு விலகுவதற்கு நாமும் சில காரியங்களை விட்டு மரிக்க வேண்டும். See, I hope we can see Paul in dealing with the issues in the churches in Galatia. He is Christ-centered. He reminds them what Christ has done on the cross. இந்த இடத்துல கலாத்தியர் இடத்தில் இந்த காரியத்தை குறித்து அவர் கையாளும் பொழுது அவர் முக்கியமா சில காரியங்களை செய்கிறார். முதலாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மைய நபராக வைக்கிறார். இரண்டாவதாக தேவன் நமக்காக மரித்ததை அவர் சுட்டி காட்டுகிறார். He wants them to focus on Christ. He wants them to focus on the cross, because without Christ and the cross, there is no salvation. There's nothing you can do to get saved. Therefore, don't forget what Christ has done on the cross.
ஆதலால் பவுல் இந்த இடத்துல இவர்களை கிறிஸ்துவின் இடத்திலும் அதே நேரத்தில் சிலுவையின் இடத்திலும் அவர்கள் கவனத்தை திருப்புகிறார். ஏனென்று சொன்னால், சிலுவை இல்லாவிட்டால், கிறிஸ்து மரிக்காவிட்டால் நம்மால் பிழைத்து வர முடியாது, நாம் ரட்சிக்கப்பட முடியாது என்று சொல்லி தான் பவுலுடைய வலியுறுத்தலாக இருக்கிறது. Let's read verses 6 and 7. 6-7 வசனத்தை நாம் வாசிக்கப்போமாக. முதல் அதிகாரம் 6 7 வசனம் வரையிலும். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரத்திலே விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்கள், அல்லாமல் வேறு அல்ல. I am astonished that you are so quickly deserting the one who called you to live in the grace of Christ and are turning to a different gospel, which is really no gospel at all. Evidently, some people are throwing you into confusion and are trying to pervert the gospel of Christ. Right in the early stage of the letter itself, Paul, we know what Paul is dealing with. Some people have come and they are preaching a different gospel. பவுலுடைய ஆரம்ப நிருபத்திலே பார்க்கும்பொழுது ஆரம்ப நேரத்திலே அவர் சொல்லுகிறார், உங்கள் மத்தியில் ஒரு சிலர் இன்னொரு சுவிசேஷத்தை அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். Say, I'm astonished, so quickly you are deserting God. அவர் சொல்லுகிறார், நீங்கள் சுவிசேஷத்திற்கு நீங்கள் திரும்பிட்டீங்க, அதை நினைச்சு நான் ஆச்சரியப்படுகிறேன். You are deserting God. You are deserting the one who called you. நீங்கள் கிறிஸ்துவை, உங்களை அழைத்தவர், நீங்கள் இப்படியாக இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு போகிறீர்கள். Remember, if the letter was written to the church in South Galatia, which he started in his first missionary journey about 46 to 48, அதாவது இந்த நிருபமானது தெற்கு கலாத்தியர்களுக்கு எழுதப்பட்டிருக்கும் என்று சொன்னால், those churches were planted in his first missionary journey, AD 46 to 48. இந்த சபைகளானது கிபி 46ஆம் ஆண்டிலிருந்து 48ஆம் ஆண்டு அதற்குள்ளாக இந்த சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. And Galatians was written around 49 or 50. கலாத்தியர் இந்த நிருபம் எப்பொழுது எழுதப்பட்டது சொன்னால் கிபி 49ஆம் ஆண்டில் எழுதப்பட்டுள்ளது. 49 or 50, around that. 49 அல்லது 50 இதுக்குள்ளாக தான். You see the gap is so short. So நீங்க பாருங்க, எவ்வளவு இந்த காலத்தை பாருங்க, ரொம்ப குறுகிய காலமாக இருக்கிறது. That's why Paul is saying so quickly, I'm shocked. அதான் பவுல் சொல்லுகிறார், நீங்க சீக்கிரமா விட்டு போயிட்டீங்கன்னா அது நான் ஆச்சரியப்படுகிறேன். Somebody has come or some people have come and they're preaching to you another gospel. சிலர் உங்களிடத்தில் கலங்கப்படுத்தி கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை புரட்ட அவர்கள் வேறொரு சுவிசேஷத்தை கொண்டு வருகிறார்கள். Now he will say another gospel which is not another. வேறொரு சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது a different gospel or another gospel which is not another. அதாவது வேறொரு சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது அது வேறு விதமான ஒரு சுவிசேஷம் அல்ல. Okay, it's difficult in the English or Tamil because in the Greek there's a play of words. கிரேக்கில் இந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தைகளை வைத்து அவர்கள் ஆடுவார்கள். Okay, the word another, there are two words in the Greek. வேறொரு என்று சொல்லும் பொழுது கிரேக்க மொழியில ரெண்டு வார்த்தை இருக்கிறது. One is heteros, ஒன்னு ஹெட்ரோஸ், another one is elos. இன்னொன்னு ஹேலோஸ். Both are translated as another. இந்த ரெண்டு வார்த்தைகளும் ஆங்கிலத்துல another, வேறொரு என்று சொல்லி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. But in the Greek, heteros and elos, although another, they are different. ஆனால் கிரேக்க மொழியில நீங்க ஹெட்ரோஸ், ஆலோஸ் என்று இந்த ரெண்டு வார்த்தையை பார்க்கும் பொழுது இது ரெண்டும் வெவ்வேறாக காணப்படும். Heteros is another of a different kind. ஹெட்ரோஸ் என்று சொல்லும் பொழுது அது வேறுவிதமான அப்படின்னு சொல்லுகிற ஒரு வார்த்தை. வேறொன்று வித்தியாசமானது. Elos, another of the same kind. எலோஸ் என்று சொல்லும் பொழுது வேறு ஆனா மாதிரி போல். A different, another one, but it is the same kind. வேறு விதமானது ஆனா வித்தியாசமானது என்று சொல்லும் பொழுது ஹெட்ரோஸ். வேறொன்று ஆனா ஒரே மாதிரி.
For example, when Jesus said, I will send another comforter, remember, referring to the Holy Spirit, the word another there is elos. இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னொருவரை தேற்றவாளரை அனுப்பும் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை எலோஸ். Another, but of the same kind. வேறொருவர் ஆனா என்னை மாதிரி போல. The Holy Spirit is another person, but just like me. பரிசுத்த ஆவியான இன்னொரு நபர் ஆனா என்னை மாதிரி போல. And but heteros means another of a different kind. ஆனா ஹெட்ரோஸ் என்று சொல்லும் பொழுது இன்னொரு காரியம் ஆனா அது வேறுவிதமானது. So Paul is saying, if you read in the Greek, Paul is saying, somebody is preaching to you another gospel, heteros, another of a different kind. It is not another of the same kind. அதாவது பவுல் சொல்லுகிறார், உங்களிடத்தில் இப்படியாக வேறொரு சுவிசேஷம் சொல்லும் பொழுது அதான் ஹெட்ரோஸ், அதாவது இன்னொரு வேறுவித மாதிரி, அதாவது வித்தியாசமான ஒரு சுவிசேஷத்தை கொண்டு வருகிறார்கள். It's not another of the same kind. இது ஆலோஸ் அல்ல, அதாவது வேர் சுவிசேஷம் ஆனா இதே மாதிரி அப்படி அல்ல, ஆனா இது வேறுவித மாதிரி. Just because he came and spoke about Jesus, oh, it must be the same gospel. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் பேசினால் சுவிசேஷம் எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாது. See, it is very important for us, it was important for the apostles to make sure we believe in the right thing. அப்போஸ்தலர்களுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். நீங்கள் விசுவாசிக்கிற அந்த சுவிசேஷமானது அது ஒரு சரியான சுவிசேஷமாக இருக்க வேண்டும். In fact, all the letters, they stood for the truth, fighting against false teaching. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் எழுதின எல்லா நிருபங்களை பார்க்கும் பொழுது சத்தியத்திற்கு நின்று அந்த தவறான உபதேசத்தை எதிர்த்து நின்றார்கள். It is important for us as believers, not just to say, I believe in Jesus, I come to church, forget about all this theology and all of that. That's very dangerous, because we need to know whether the gospel we are believing is the true gospel. அதாவது நமக்கு முக்கியமான நம்புகிற அந்த சுவிசேஷமானது ஒரு நிஜமான அல்லது சத்தியம், அது சரியான ஒரு சத்தியமாக இருக்க வேண்டும். நான் வெறும் சபைக்கு வரேன், நான் இயேசு நம்புறேன், அதே போதும், அப்படி அல்ல. For example, take Jude verse 3. உதாரணத்துக்கு யூதா 3 வாசிக்கும் பொழுது, Jude verse 3. யூதா 3 அது 3வது வசனம், ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது, 3வது வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்கு நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவதை எனக்கு அவசியமாய் கண்டது. And verse 4. 4வது வசனம். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தி அற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. Now, let's read in English, verse 3 and 4. Pay careful attention to what Jude is asking the church to do. ஆங்கிலத்தில் வாசிப்போம், நல்லா கவனிங்க. யூதா இந்த இடத்துல எந்த காரியத்தை வலியுறுத்துகிறான்னு சொல்லி. You who are trying to be justified by the law have No. Jude. Okay, sorry. Jude is just before Revelation. Okay, Jude chapter. Verse 3 and 4. There's only one chapter, verse 3 and 4. Okay. Dear friends, although I was very eager to write to you about the salvation we share, I felt compelled to write and urge you to contend for the faith that was once for all entrusted to God's holy people. For certain individuals whose condemnation was written about long ago have secretly slipped in among you. They are ungodly people
who pervert the grace of our God into a license for immorality and deny Jesus Christ, our only sovereign and God. Some people have crept into the church and they are preaching about the grace of God. சிலர் சபைக்குள்ளாக நுழைந்து ஆண்டவருடைய கிருபை குறித்து போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். They are preaching the grace of God, தேவனுடைய கிருபை குறித்து போதிக்கிறார்கள். but they have turned the grace of God into a license for living in sin. ஆனாலும் கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி போதிக்கிறார்கள். They talk about the grace of God ஆனா அவர்கள் கிருபை குறித்தான் பேசுகிறார்கள். more than most churches. பல சபைகளை காட்டிலும். But the grace of God that they are teaching is resulting in living in sin. ஆனா அவர்கள் போதிக்கிற அந்த கிருபையானது எதிலே முடிவடையுது என்று சொன்னால் பாவத்தில் முடிவடைகிறது. Sounds like the grace of God. கேட்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபை என்று சொல்லி தான் கேட்கிறோம். But that is not the true grace of God. ஆனாலும் அது நிஜமான கிருபை அல்ல. We have, you see, sometimes we hear people say, don't get into all this theology and doctrine. Just believe in Jesus. Don't say amen, hallelujah to it. That is a very dangerous statement to make. சில நேரத்தில் ஒரு சிலர் சொல்லுவார்கள், ரொம்ப இறையில நீங்கள் பூந்துக்கிட்டு இது பண்ண வேண்டாம், இயேசு நம்பினா மட்டும் போதும், அதுக்கு நீங்கள் ஆமீன்லாம் சொல்லாதீங்க என்று சொன்னால் இந்த காரியத்தை வலியுறுத்துவர்கள் ஒரு ஆபத்தை நமக்கு விளைவிக்க கூடும். Just love Jesus enough. Sounds very nice. Dangerous statement. இயேசு மட்டும் நீங்க நேசிங்க, அது போதும் அப்படி சொல்லி நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, ஆனா அது ஆபத்தில் முடியும். People who say that, they say that because they are ignorant, don't have to explain. So they try to justify that. Number two, if you listen to that, you're on a dangerous track. அதை சொல்லுகிறவர்கள் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர்களுக்கு இறையிலை குறித்து சரியான ஒரு புரிதல் இருக்காது, கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியாது. அதனால இப்படிப்பட்ட வாக்கியங்களை சொல்லி நியாயப்படுத்துவார்கள். Turn to 2 Corinthians chapter 11 verse 4. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். Okay, 2 Corinthians 11 verse 4. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தாயானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெறுவீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. For if someone comes to you and preaches a Jesus other than the Jesus we preach, or if you receive a different spirit from the spirit you received, or a different gospel from the one you accepted, you put up with it easily enough. Different Jesus, different gospel, different spirit. வேறொரு இயேசு, வேறொரு ஆவியும், வேறொரு சுவிசேஷத்தையும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Don't get into all of this. What for you want to go to Bible school? What for you want to study theology? You just believe in Jesus. Which Jesus are you talking about? அதாவது இதெல்லாம் இந்த இறையியல் காரியத்தெல்லாம் நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டாம், இயேசு மட்டும் நம்புங்க. கேள்வி, எந்த இயேசுவை நம்புறீங்க? I love Jesus. Everybody shout Jesus. Okay, wonderful. Which Jesus are you talking about? எனக்கு இயேசுனா ரொம்ப பிடிக்கும், எல்லாம் இயேசுன்னு கத்துங்க. எந்த இயேசு சொல்றீங்க? You believe Jesus the Son of God? நீங்க இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறீர்களா? I'm sure all must say yes. நாம் எல்லாம் அதுக்கு ஆமான்னு ஆமோதிக்க வேண்டும். So do the Mormons. மோமோன் என்று சொல்லி கள்ள உபதேசர்களும் அதுதான் நம்புகிறார்கள். Mormon is a cult. They believe Jesus the Son of God. மோமன் என்று சொல்லும்போது அவர் கள்ள உபதேசர்கள், அவர்களும் இயேசு கடவுள் தான் நம்புகிறார்கள். You believe Jesus is God? நீங்க இயேசு கடவுள் நம்பும் பொழுது நம்புறீங்களா? Of course you must say yes, Jesus is God. கண்டிப்பா நீங்க சொல்லணும், ஆமா ஆண்டவர் இயேசு தான் ஆண்டவர். So do the Mormons. அதுதான் மோமோன்னு சொல்லுகிறார்கள். You believe Jesus died on the cross and rose again? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார்னு சொன்ன நம்புறீங்களா? Of course we believe. நம்புகிறோம். So do the Mormons. மோமோன்ஸ் அதை நம்புகிறார்கள். Oh, same Jesus? அப்படி என்றால் ஒரே இயேசுவா?
the Trinity that they believe in is three separate gods. அதாவது அவர்கள் நம்புகிற திருத்துவம் என்று சொல்லும்பொழுது 3 வெவ்வேறு தேவர்கள். God, who created this universe, was a man like us at one time. இந்த உலகத்தை படைத்த தேவன் ஒரு காலத்தில் முன்காலத்தில் நம்மை போல மனிதனாய் இருந்தவர். மோமனுடைய இது மோமன் கள்ளோபதேசம். And we means the Mormons, can one day become God. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், நாம் மோமன் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஒரு நாள் அதே போல தேவனாய் நாம் மாற முடியும். You believe that? அதை நீங்க நம்புறீங்களா? Just because some things are similar, don't assume the whole thing is the same. ஏதோ ஒரு சில காரியங்கள் மாதிரி போல இருக்கிறதுனால இந்த எல்லா விஷயமும் சுவிசேஷம் என்று சொல்லி நம்ம நம்ப முடியாது. So which gospel are we believing? Which Jesus are we believing? Which spirit are we believing? ஸோ ஆதலால் எப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை நாம் விசுவாசிக்கிறோம், எப்படிப்பட்ட ஆவியை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், எந்த இயேசுவை நாம் நம்புகிறோம்? In 2 Corinthians, Paul is writing to the church he planted. Corinth is the church he planted, Paul planted. கொரிந்த் எழுதப்பட்ட அந்த நிருபமானது கொரிந்தில் இருக்கிற சபை யாரு ஸ்தாபித்தா? அப்போஸ்தலர் பவுல் ஸ்தாபித்தார். And Paul spent the second longest time in Corinth, 1.5 years. பவுல் இந்த இடத்துல கொரிந்தில பார்க்கும் பொழுது இரண்டாவது இடத்தில் அதிகமாக அவர் செலவு செய்த இடம் கொரிந்த் தான். Paul only spent a few months and then go to another place to plant a church. The longest was Ephesus, about 2.5 years. அது பவுல் பார்க்கும்போது ஒரு சில நாட்கள் தான் அவர் இப்படியாக அவருடைய அந்த இடத்தில் அவர் செலவு செய்தார். ஆனாலும் நீண்ட நாட்களானது Ephesus about 2.5 to 3 years. எபேசியர்ல வந்து அவர் நாட்களை செலவு செய்தார் 2.5 வருஷம் கொண்டு. The second longest was Corinth. ரெண்டாவது நீண்ட காலத்தை அவர் செலவு செய்தார் சொன்னா கொரிந்த் பட்டணம். This church had the apostle Paul for 1.5 years teaching them. Imagine how much you would have taught them. இந்த சபையை பார்க்கும் பொழுது 1.5 வருஷமாக அவர் போதித்து வந்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா எவ்வளவு போதனைகளை அவர் போதித்திருப்பார். And yet Paul says somebody came and preached a different Jesus, different gospel, different spirit, so easily accepting it. பவுல் சொல்லுகிறார், வேறொரு இயேசுவை பிரசங்கித்தார்கள், வேறொரு ஆவியை பிரசங்கித்தார், வேறொரு சுவிசேஷத்தை நீங்க பிரசங்கித்தார்கள், அதை நன்றாய் சகித்தீர்களே அப்படின்னு சொல்லுவார். You know, usually here people will say, apostles will say, if we give good teaching to the church will be very strong, they will grow. நீங்க எப்போதும் போதகர்கள் சொல்லுவார்கள், ஒரு சபைக்கு நல்ல போதனை கொடுக்கும் பொழுது சபையானது வளரும், நல்ல பத்திரமாக இருக்கும் என்று சொல்லி. Not really. இந்த கட்டத்தில் பார்க்கும் பொழுது அது பார்க்கிறதுக்கு அப்படி இல்லை. Unless the people listen, believe and act upon it, it will just be information. அது எப்பொழுதும் நடக்கும் என்று சொன்னால், கேட்கிறவர்கள் அதை கேட்டு விசுவாசித்து அதன்படியாக அபியாசிக்கும் போதுதான், அதன்படியாக நடக்கும் போதுதான் அந்த காரியமானது கனி காய்க்கும். Galatians, Paul is the one who founded the church. கலத்தியர்களை பார்க்கும் பொழுது பவுல் தான் இந்த இடத்துல சபையை ஸ்தாபித்தார். I want you to listen carefully. Paul is writing a letter to the church, to the Christians, to the churches in Galatia. He's not writing to people who are not coming to church. He's writing to people who are coming to church. அதாவது பவுல் நல்லா கவனிங்க, பவுல் இந்த நிருபத்தை அவர் எழுதும் பொழுது கலாத்தியர் சபைகளுக்கு சபைக்கு வராதவர்களை குறித்து அவர் எழுதவில்லை, சபைக்கு வரவர்களை குறித்து தான் எழுதுகிறார். He's writing to people who are attending church. யாருக்கு எழுதுகிறார்? சபைக்கு எப்பொழுது வருகிற ஜனங்களுக்கு அவர் எழுதுகிறார். They have not rejected Christ. They love Jesus. They're coming to church. இவர்கள் இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கவில்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் அவர்கள் நேசிக்கிறார்கள். The false teachers did not come and tell them don't believe in Jesus. இந்த கள்ள போதகர்கள் வந்து அவர்களிடத்தில் வந்து இயேசுவை நம்பாதீங்க என்று சொல்லல. So these people are coming to church. They believe in Christ. இவர்களை பார்க்கும்போது இவர்கள் விசுவாசிகள், இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். And yet Paul says you are deserting
you are moving away from the one, from God who called you through the grace of Christ. இருப்பினும் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவரை விட்டு போகிறீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். It is possible to attend church thinking or saying, Jesus knows my heart, I love him, and not realize because I believed a different gospel and I don't know the difference, but because I believe a different gospel, what is happening is I'm actually moving away from God. அதாவது இங்க எது சாத்தியம் என்று சொன்னால், நான் இயேசுவை நேசிக்கிறேன், நான் இப்பொழுது விசுவாசி, ஆனா நான் நம்புகிற அந்த சுவிசேஷமானது அது வேறொரு சுவிசேஷமா இருந்துச்சுன்னா இயேசுவை விட்டு நாம் விலகி விடுவோம். The worst deception is thinking you are right because I'm coming to church, I love Jesus, I believe in Jesus, and not realizing that what you believe is a different thing. மோசமான ஒரு மோசடி என்று சொல்லும் பொழுது, ரொம்ப மோசமான வஞ்சிக்கப்படுவது என்னவென்று சொன்னால், நான் சபைக்கு வரேன், நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவை நேசிக்கிறேன், இது எல்லாம் செய்கிறேன், ஆனால் வேறொரு சுவிசேஷத்தை நான் விசுவாசிக்கிறேன். They didn't realize that. இது அவர்கள் அறியாம கூட செய்யலாம். The people in Galatia didn't realize they were actually believing in different gospel. They were discerning God. They didn't know that. கலத்தியருடைய அந்த சபைகளை பார்க்கும் பொழுது விசுவாசி அவர்கள் அறியவில்லை, இவர்கள் விசுவாசிக்கிற அந்த வேறொரு சுவிசேஷம். So Paul is angry both at the false teachers and those people believing it. ஸோ ஆதலால் பவுல் யாரு மேல ரொம்ப கோபமாக இருக்கிறான்னு சொன்னால், இதை விசுவாசிக்கிற விசுவாசிகளாகவும் இதை கொண்டு வருகிற கள்ள போதகர்கள் மேலாகவும். A gospel that is distorted, any gospel if you add or you subtract is no longer the true gospel. அதாவது சிதைக்கப்பட்ட ஒரு சுவிசேஷம் சொல்லும் பொழுது, எந்த சுவிசேஷத்தில் நீங்கள் சேர்க்கிறீர்களோ அல்லது பிரிக்கிறீர்களோ அது சுவிசேஷம் அல்ல. Do we know what the gospel is? நாம் அறிந்திருக்கிறோமா சுவிசேஷம் என்றால் என்ன என்று சொல்லி? Do you know what the gospel is? If someone asks you to explain the gospel, think about it right now. If someone asks you to explain the gospel, can you immediately think of it, or are you now, let me see, where can I start? இடத்துல ஒரு கேட்டான்னு சுவிசேஷமா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா உங்களால அந்த காரியத்தை எடுத்து விளக்க முடியுமா, அல்லது நீங்கள் யோசிப்பீர்களா சுவிசேஷம் அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிப்பீங்களா? This will be a good assignment for all of us. Later, sit down and think and ask yourself, if someone asks me to explain the gospel, can I easily explain the gospel? Or let me see, where can I start? Shall I talk? This is a good test for us today. அதாவது இது நமக்கு நல்ல ஒரு பரிசு. யாராவது நம்ம இடத்துல சுவிசேஷம் என்றால் என்ன சொல்லுங்க என்று கேட்டால் நம்ம விளக்கமாக அல்லது நாம் எங்க ஆரம்பிக்கலாம் நாம யோசனை வந்திருப்போம். இது நமக்கு நல்ல ஒரு So the people, the Christians in Galatia, didn't know they were believing in a different gospel. Nevertheless, even though they didn't know, they are very sincere. Nevertheless, because they believe a different gospel, Paul is saying, you are deserting the one who has called you. அதாவது இந்த ஜனங்களை அவர் சுவிசேஷம் கள்ள சுவிசேஷம் என்று வேறொரு சுவிசேஷம் தெரியாமல், அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், அழைத்தவரை விட்டு நீங்கள் விலகி போவீர்கள். In chapter 5 verse 4, he warns them again, if you keep on believing this different gospel, you will fall from the grace of Christ. வசனத்தில் அவர் மறுபடியும் அவர்கள் எச்சரிக்கிறார், நீங்கள் தொடர்ந்து இந்த காரியத்தை செய்வீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவை பிரிந்து கிருபை என்று விழுந்து
So let me end with the sobering thought that you and I must take. It is important we know what we believe. ஸோ அதெல்லாம் நான் முடிக்கும் பொழுது இந்த ஒரு மனக்கவலையோடு இந்த காரியத்தை நான் முடிக்கிறேன். நீங்கள் நானும் கற்றுக்கொண்டது சுவிசேஷமானது அது ஒரு சரியான சுவிசேஷமா என்று சொல்லி நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா? Don't fall into this. Don't get into all of this. Just believe in Jesus. Don't fall into that. That's very deceptive. இதுல எல்லாம் போகாதீங்க. நம்ம மட்டும் இப்படிப்பட்ட வஞ்சனைகளுக்குள்ளாக நீங்கள் போற வேண்டாம். Let Christ be the center of our life. Don't forget what Christ has done on the cross. Just knowing that alone is not important. We need to have the right understanding of Christ and the cross. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மைய நபராக நாம் வைத்து அவர் நமக்காக சிலுவை செய்த அந்த காரியத்தை நாம் யோசித்து பார்ப்போம். அதை மட்டும் யோசிக்காமல் சிலுவை என்றால் என்ன, நமக்காக என்னத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். Right. God bless you. Hope this has been useful. Hope to see you again in our next lesson. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. நான் அடுத்த பாடலில் நாம் உங்களை சந்திக்கிறோம். God bless you.